நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்கள். சங்கீதம் 65:2 சொல்கிறது, அவர் விண்ணப்பத்தை கேட்பவர், மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட அநேக விண்ணப்பங்களை அவரிடத்தில் ஏறெடுத்து பதில் வருமா என்று காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு சுகம் அவர் தர விரும்புகிறார். உங்கள் மனதிலே ஆறுதல் தர விரும்புகிறார். உங்கள் கட்டுகளை அவர் அறுக்க விரும்புகிறார். என்னோடு சேர்ந்து அவரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நீங்கள் இருக்கிற இடத்துல இப்பொழுது இறங்கி வரும். அற்புதமான விடுதலையை தேவன் தர இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அந்த தேவனை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, இன்றும் வாழ்கிறா, சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறா. அவரை பார்த்து சொல்லுங்க, யெகோவா ராஃபா, இன்றும் வாழ்கிறா, சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறா. அன்றைக்கு அற்புதங்களை செய்த தேவன், அன்றைக்கு வேதனையோடு பாரத்தோடு இருந்த ஒவ்வொரு ஜனங்களையும் மனதுருகி கரம் நீட்டி தொட்டு சுகம் கொடுத்த தேவன் யெகோவா ராஃபா. அவர் இன்றும் வாழ்கிறவராய் இருக்கிறார். இன்றும் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் அதே அற்புதங்களை செய்ய அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்படி வந்திருக்கிறார். உங்கள் கைகளை உயர்த்தி அவருக்கு நேராக ஹல்லேலூயா. உம்மாள் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மாள் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சரணனா பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஓ பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம். ஆமென். ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சனதரனா சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பல வருஷமா வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார்,
இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அவர் மனதுருகி இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கிற இடத்துல தேவன் இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் படுக்கை அறையிலே தேவன் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் இப்பொழுது அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். என் தேவன் இன்றும் அற்புதங்களில் செய்கிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு அந்த குஷ்டரோகி பார்த்து கேட்டான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்டான். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னாரே. இன்றைக்கு அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே செய்ய விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி. அவரை பார்த்து சொல்லுவீங்களா? சித்தமுண்டு, சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி. ஐயா என்று சொல்லி சுகமாக்கி. ஐயா என்று சொல்லி சுகமாக்கி. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவர். சலதரமலனா தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. மனம் இறங்கும் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ராஃபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். இருக்கிற இடத்துல அந்த யெகோவா ராஃபாவை பார்த்து, யெகோவா ராஃபாவை பார்த்து நீங்கள் இப்பொழுது கேட்க கேட்க இப்பொழுது தேவ வல்லமை உங்கள் மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார். இதோ அற்புதங்களின் தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதோ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னாரே. விசுவாசத்தின்படியே இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை கண்டிருக்கிறார், உங்களுக்கு பலத்தை கண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டே, உன் கண்ணீரை கண்டே. நீ அநேக நாட்களாய் கண்ணீரோடு விதைத்ததை இனி வரும் நாட்களிலே கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். நீ துன்பப்பட்ட நாட்களுக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவார். நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவார் மகனே, மகிழ்ச்சி ஆக்குவார் மகனே. நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த ஜெபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவருக்கும் ஆண்டவரே, இப்போ பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்ததற்காக மக்கள் ஸ்தோத்திரம். சாட்சிகள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படியே செய்வீரா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.